வெல்கம் டு ஒரு நியூ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை துவையல் தான். இதுதான் பிரண்டை கொடி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஈஸியாக ஊர் சைடெலாம் கிடைக்கும். சிட்டியில் இருக்கவங்களுக்கு இப்போலாம் மார்க்கெட்டில் கூட கிடைக்கிது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா, கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கணும். இல்லைன்னா கையில் அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிரும். தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த 1 இன்ச்சு சைஸில் இருக்கிற இடத்துல நம்ம ஒடிச்சிக்கலாம். ஒடிக்கும் போதே கொஞ்சம் நார் வரும். அப்போவே கொஞ்சம் நாரை எடுத்துருங்க. வரலைன்னா நம்ம அப்புறமா அதை கத்தி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒடிச்சாச்சு. இப்படி சின்ன சின்னதாக தண்டை எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பிரண்டை தண்டை நம்ம கத்தி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். கத்தி எடுத்து இப்படி இழுத்தீங்க அப்படின்னா நார் வந்துடும். ஈஸி தான், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஆனால் கையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போடலை அப்படின்னா உங்களுக்கு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். முதுகு வலிலாம் இருக்கிறவங்க பிரண்டையை அடிக்கடி சாப்பிட்டா அந்த முதுகு வலி சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அந்த முதுகுக்கு இடையில இல்லைன்னா இந்த நீர் கோர்த்துருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீர் கோர்த்துருந்து அதனால் வலி வருது அப்படின்னா அவங்களாம் வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை பிரண்டை துவையல் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த வலிலாம் குணமாயிடும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்கள் இந்த பிரண்டையில் இருக்குது. கிடைக்கும் போது இதை வாங்கி அதிகமாக பயன்படுத்துங்க. அவ்வளோதான். நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. துவையல் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் உளுந்து, 8லேருந்து 10 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக 2 துண்டு தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன். புளி எடுத்தால் தான் இந்த அரிப்பு இருக்காது. இது கூட நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், பூண்டும் சேர்த்துக்கலாம், சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒன்று சேர்க்க அதோட டேஸ்ட்டும் வித்தியாசப்படும். மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்கும். அதே சமயம் அளவும் அதிகமாக கிடைக்கும். பிரண்டை, தேங்காய், வத்தல், புளி இந்த 4 தான் ரொம்ப முக்கியம். அதுபோக தேவையானதை நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் கூடுதலாக சேர்க்குறது ரொம்ப நல்லது. கெட்டு போகாமல் இருக்கும், சுவையையும் கூடுதலாக கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வறுத்துக்கலாம். மொத்தமாக வதக்கும் போது ஒரு சில பொருள் சீக்கிரம் வதங்கிடும், ஒரு சில பொருள் கருகிடும். அதனால் தனித்தனியாகவே வதக்கிக்கோங்க, அதுதான் நல்லது. பிரண்டை எலும்புகளுக்கு பலம் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்வு பிடிப்புலாம் இருந்தால் இதை துவையல் பண்ணி சாப்பிட்டாலே இந்த வாய்வு பிடிப்புலாம் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. சுளுக்கு, இந்த கால்லலாம் அடிபட்டால் வலி எடுத்தால் இந்த பிரண்டையை தான் சாப்பிட சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த பிரண்டை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இதை வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் எடுத்துக்கலாம். பல்லு ஈரில் ரத்தம் கசியுதுன்னு சொல்கிறவங்க இதை ஒரு தடவை நம்ம சாப்பிட்டாலே அந்த கசிகிறது நின்றுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதில் சத்து இருக்குது. பிரண்டையை நல்லா வதக்கிக்கிடணும். இந்த பச்சை கலராக இருக்கிறது லைட் பழுப்பு கலராக மாறுற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா வதங்கியிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது. அதனால் பிரண்டையை நல்லா சுருள வதக்கிக்கோங்க. தனித்தனியாக வறுக்கும் போது புளியை போட்டு வறுக்க மறந்துட்டேன். அதனால் பிரண்டை நல்லா வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக புளியை போட்டு 2 வதக்கி வச்சுட்டேன். நான் இப்போ இதில் தேங்காயை போட்டு வதக்கலை. ஏன்னா நான் சீக்கிரம் யூஸ் பண்ணிடுவேன். நான் கொஞ்சமாக தான் அரைக்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவீங்க, ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தேங்காயும் சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க. இது 1 மாதம் ஆனாலுமே கெட்டு போகாது. இப்போ துவையலுக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல தேங்காயை சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதையும் ஒரு தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஈஸியாக அரைப்பட்டுரும். துவையலாக வேணும்னா கட்டியாக அரைச்சிக்கோங்க. சட்னி மாதிரி பண்ண போகிறீங்கன்னா தண்ணி நிறையா விட்டு அரைச்சிக்கோங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தாளிக்கணுன்னா தாளிச்சிக்கோங்க. உடனே யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய நல்லெண்ணெய் போட்டு தாளித்து வச்சுக்கோங்க. 1 மாதம் ஆனாலுமே கெட்டு போகாது. இப்போ கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். வேணால் நீங்கள் பெருங்காயம் கூட இதில் லேசாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.